கிருபைக்குள் பாதுகாப்பாக இருப்பது. சேஃப் இந்தியா. சோ பழைய ஏற்பாட்டின் வேலை கிறிஸ்துவை அது குறிக்குதுங்க. இதனால்தான் நம்ம பழைய ஏற்பாட்டுக்கு நம்ம போகும்பொழுது அங்க கிறிஸ்து மறைந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். சோ பழைய ஏற்பாட்டை தனித்து நீங்க படிக்க முடியாது. அதை கிறிஸ்து அங்க பார்த்து தான் நீங்க படிக்கணும். அதை நீங்க புதிய உடன்படிக்கை கிருபை அப்படின்னா புதிய ஏற்பாட்டோட நீங்க சேர்த்து தான் அதை நீங்க கொண்டு வரணும். அப்பதான் அது முழுமை அடையும். வேதம் எல்லாமே இயேசுவை பத்தி தான். ஹல்லேலூயா. வேதம் எல்லாமே மனுஷனை தேவன் எவ்வளவு நேசிக்கிறாரு, மனுஷனை எவ்வளவா தேவன் அவனுக்காக வந்தாரு, அவனுக்காக ரத்தம் சிந்தினாரு, அவருக்காக பாடுகள் அனுபவித்தாரு. ஸோ அது பழைய ஏற்பாட்டில இருந்தே பிதாவாகிய தேவன் அது எழுதப்பட்டிருக்கு. ஸோ அது புதிய ஏற்பாட்டில் இயேசு நிஜமானார். ஸோ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற இயேசுவை அந்த நிஜமான புதிய ஏற்பாட்டோடு சேர்த்து பிரசங்கம் பண்றது தான் உண்மையான பிரசங்கம். பிரியமானங்களே, ஒரே பிரசங்கத்தை எடுத்து நம்ம செய்யக்கூடாது. பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் நம்ம சேர்த்து பிரசங்கம் பண்ணும் பொழுது ரெண்டு ஏற்பாட்டிலையுமே பழைய ஏற்பாட்டில் மறைந்திருக்கிற இயேசுவை, புதிய ஏற்பாட்டில் நிஜமா இருக்கிற இயேசுவை அப்படியே சேர்த்து தான் நம்ம பிரசங்கம் பண்ணோம். ஏன்னா இயேசு ஒருவர் தாமே ஆராதனை வேலையில இந்த மெசேஜ்ல மகிமைப்படணும். ஏன்னா இயேசு தான் கடைசி பரியந்தமும் நமக்காக அவரே தாழ்த்தியும் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. நமக்காக வந்த தெய்வங்க. அவரே பிரசங்கம் பண்றதே பிதாவின் சித்தமா இருக்கு. அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி அவரே பிரசங்கம் பண்றது, அவரே மகிமைப்படுத்துது, பாடங்கள் அவரை மகிமைப்படுத்துவதும் பிரசங்கத்துல அவரை மகிமைப்படுத்துவதும் நம்ம தேவனுடைய சித்தமா இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவை காட்ட தான் விடுதலை. இயேசுவை பிரசங்கத்துல பார்க்கத்தான் விடுதலை. அது ஆசீர்வாதம் எவ்வளவாய் உங்க மேல இருக்கு, எவ்வளவாய் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் என்று நீங்க அறிந்து கொள்வீங்க. இயேசுவை பார்க்க தான் தெய்வீக சமாதானம் உங்களை நிரம்ப போகுது. இயேசுவை நீங்க பார்க்கத்தான் பிரச்சனைகள் தீரும். பிரியமானங்களே, ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு தாமே எல்லாவற்றையும் சகலத்தையும் சிலுவையில நமக்காக செய்து முடித்தார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். பிரச்சனைகள் இருக்கும், ஆனா இயேசு அதை முடிச்சிட்டாருங்க. வியாதி வந்தாலுங்க அதை அவருடைய தலைமுறைகளால் சுகமாக்கிட்டாருங்க. வலி வந்தாலுங்க அவருடைய தலைமுறைகளால் நம்மளை சுகமாக்கிட்டாருங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. என்னங்க பிரச்சனை? இயேசு தீர்த்து வைக்காத, முடித்து வைக்காத எந்த பிரச்சனையுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். பாப்போம். ஆதியாகமம் 7:1. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில், இந்த ஜெனரேஷன்ல, இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். வெள்ளம் வந்த போது நோவாவும் அவன் குடும்பத்தார் மட்டுமே பேழைக்கு, அவங்க மாத்திரமே பேழைக்குள் பத்திரமா இருந்ததை நீங்க படிக்கலாங்க. ஆதியாகமம் 6:7 நீங்க பார்க்கலாம். இப்படி அவங்கள பத்திரமா தேவன் பேழைக்குள் வைத்திருந்தார் என்று. நோவாவின் இடத்திலும் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நான் உன்னை நீதிமானாய் கண்டேன் என்று தேவன் அவனை பத்தி சொன்னாலும் கூட, ஆனா நோவாவின் இடத்துல பிழை இருந்தது. ஏன்னா அவன் சாதாரண மனுஷன் தான். அவன் சாதாரண மனுஷன் தான், பூரண மனுஷன் அவன் கிடையாதுங்க. பிரியமானங்களே, ஏன் தெரியுங்களா அவரை நீதிமான் என்று தேவன் சொன்னாரு? எடுத்துக்கொள்வோமா? எபிரேயர் 11:7. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஆங்கிலத்தில் எடுப்போமா அந்த வசனத்தை? நோவா தேவனை விசுவாசத்தினால தான் அவன் நீதிமான். அவனோட கிரியைகள்னால அவன் நீதிமான் இல்ல, அவன் தேவனை விசுவாசத்தினால தான் அவன் நீதிமானா இருந்தான். By faith Noah, being warned of God of things not seen as yet, moved with fear, prepared an ark to the saving of his house, by the which he condemned the world and became heir of the righteousness which is by faith. Amen. So அதுதாங்க தமிழ்ல திரும்ப பார்ப்போம். விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். சோ அவன் தேவனை விசுவாசித்தனால தான், இந்த கடைசி வசனம் சொல்ல, தேவனை அவன் விசுவாசத்தினால தான் அவன் நீதிமானாய் காணப்பட்டான் தேவனுக்கு முன்பாக. சோ வெள்ளம் வந்த போது பேழைக்கு வெளியே இருந்தவர்கள் எல்லாமே அழிந்து போனார்கள். ஏன்னா பேழைக்கு வெளியே இருந்தவர்கள் எல்லாம் ஏன் அப்படி அழிந்து போனார்கள் என்றால், நீங்க வாசிக்கும் பொழுது அந்த 6வது வசனத்துல அவங்க மத்தியில பெரும் பாவம், பெரும் கொடூரமான காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. சோ தேவன் மனுஷனை படைத்ததை கொடுத்து மனஸ்தாபமானார். ஏன்னா அவங்க இடத்துல லைக் சன்ஸ் ஆஃப் காட் போட்டிருக்குங்க, தேவகுமாரர்கள். யார் இந்த தேவகுமாரர்கள்? அப்ப பூமியில வசித்த சாதாரண மனுஷங்களுடைய பெண்களோடு அவங்க தொடர்பு கொண்டபடியினால, அப்ப நாங்க தெரிந்து கொள்ளணுங்க, இந்த சன்ஸ் ஆஃப் காட், இந்த தேவகுமார்கள் யாரு? இவங்க தான் 1/3 மூன்றில் ஒரு பங்கு தேவ தூதர்கள் தள்ளப்பட்டார்களே, இவங்க தான் இந்த தேவகுமாரர்கள். இவங்க பெண்களோடு சயனித்தபடியினால, பிரியமானங்களே, அவங்க மனுஷ ரூபத்துல வருவாங்க தெரியுங்களா?
மனுஷ ரூபத்துல வந்து பெண்களோடு சயனித்தபடினால எல்லாமே கரப்ட் ஆயிட்டு. ஏன்னா அவங்க தள்ளப்பட்டுட்டாங்களே, இந்த தேவகுமாரர்கள் தள்ளப்பட்டவங்க. அவங்க தான் வந்து பிசாசோட கூட்டம். ஓகே பிரியமானுங்களே, ஸோ தள்ளப்பட்டுட்டாங்க. ஸோ அப்படி அவங்க வந்துட்டு பெண்களோடு சயனித்தபடியினால ராட்சதர்களும் பிறந்தார்கள். ஸோ அந்த அந்த இடமே, அந்த பூமியே ரொம்ப பொல்லாங்கு, ஈவல், கொடூரம் எல்லாமே நடந்தது தேவன் பார்த்து கொண்டிருந்தாருங்க. ஸோ தேவன் சொன்னாரு, ஒரு நிறைவே இந்த பூமிக்கு நான் கொண்டு வரேன், வெள்ளத்தால நான் அழிக்க போறேன் தேவன் நோவாட்ட சொல்றாரு. அதன்படியே தேவன் செய்கிறத நீங்க பார்க்கலாம். ஸோ அந்த நாள்ல அந்த வெள்ளம் தான் ஜட்ஜ்மெண்ட். வெள்ளம் தான் ஜட்ஜ்மெண்ட்ங்க. ஸோ பாவம் செய்து கொடூரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த இவங்களுக்கு தேவன் வந்து வெள்ளத்தை கொண்டு வந்து அழித்து போட்டார். ஆனா நோவாவும் அவன் குடும்பத்தினர் மாத்திரமே இப்ப நீங்க பார்த்து கொண்டீங்கன்னா அழிந்தவங்க எல்லாரும் பெரும்பாலும் என்ன தெரியுங்களா, தள்ளப்பட்ட தேவ தூதர்கள். சோ இவங்க எல்லாருமே அழிக்கப்பட்டாங்க அந்த வெள்ளத்துல. சோ இது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். ஏன் தெரியுங்களா, இங்க என்ன தெரியுங்களா நடந்தது? பிசாசன் அவன் மத்தியில இருக்கிறான். ஏசு கிறிஸ்து வரப்போகிறத தடுப்பதற்காக எவ்வளவுக்கு எவ்வளவு மனுஷனை வந்து கொரா பண்ணலாமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கொரா பண்ணிட்டு இருந்தான். சோ இந்த தள்ளப்பட்ட இந்த தேவ தூதர்களை வைத்து, தேவகுமாரர்களை வேதத்துல நீங்க வாசிக்கலாங்க, அவர்களை வைத்து இப்படியாய் பூமியில வாழ்ந்த அந்த ஜனங்கள் மத்தியில அவங்களோட சைனிக்க வைத்து இப்படியாய் பெரிய தேவனுக்கு பொல்லாங்கான காரியங்களை செய்து கொண்டிருந்தாங்க. ஸோ தேவனால எடுக்க முடியல. ஸோ 6வது அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது நீங்க சொல்லலாம், நீங்க பார்க்கலாங்க, அங்க தேவன் சொல்றாரு, மனுஷனை படைத்ததுக்காக நான் ரொம்பவும் மனஸ்தாபப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு தேவன். தேவன் அழிச்சாரு. அதனாலதான் தேவன் வந்து வெள்ளத்தால பூமியை அப்ப அழிச்சாரு. நோவாவும் அவன் குடும்பத்துல உள்ளவங்க ஒண்டிதாங்க எந்த ஒரு கலப்படம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. எல்லாம் தெரிந்து கொள்ளுங்க, எந்த ஒரு கலப்படமும். அப்படின்னா அவங்க வந்து அந்த சன்ஸ் ஆஃப் காடோட எந்த தொடர்பும் இல்லை. கலப்படம், ஒரிஜினல் மேன், ஒரிஜினல் ஹியூமன், சுயமான மனுஷர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தது நோவாவும் அவருடைய குடும்பத்தாருமா. அதனால தான் தேவன் வந்து அவங்களை வந்து பேழைக்குள் அழைக்கிறார். அதனால தான் தேவன் வந்து நீங்க பார்க்கலாங்க, முத நோவா வந்து தேவன் பார்வைக்கு முன்பாய் தயவு பெற்றார். Noah found grace in the eyes of God. ஸோ அந்த குடும்பத்தை வச்சு தான் திரும்பவும் நோவாட குடும்பத்தை வச்சு தான் திரும்பவும் ஜனத்தை பெருக செய்யணும்னு சொல்லி தேவன் வந்து வெள்ளத்தை கொண்டு வந்து மற்றவங்க எல்லாத்தையும் அழிக்கிறாரு. ஏன்னா ஆக்சுவலி அந்த நோவா காலத்துல அவன் அந்த அந்த பேலையை அவன் கட்டி கொண்டிருந்த நோவா வந்துட்டு சொல்றான், ஜலத்தினால ஃபிளாட்னால வெள்ளத்தினால தேவன் வந்து பூமியை அழிக்க போறாரு. ஆனா ஒருத்தன் கூட மனம் திரும்பவே இல்லை, ஒருத்தன் கூட பேச்சை கேட்கவே இல்லை. அதுதான் இப்பயும் நடந்துட்டு இருக்குங்க. இயேசு கிறிஸ்து வரப்போறாரு, சத்தியத்தை சொல்றாங்க, ஆனா நம்ப மாட்டுறாங்க. ஸோ அப்படிதான் இப்படி ஒப்பிட்டு அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் ஒப்பிட்டு பேசுவாங்க. எல்லாரும் பிஸி மேரேஜ், பிஸி இன் டூயிங் இன் தியர் ஓன் திங், ஸோ ஹாப்பிலி சந்தோஷமா சொந்த காரியங்கள்லாம் செஞ்சு கொண்டிருக்காங்க. அந்த காலத்துலயும் நோவாவின் காலத்துலயும் அவனுங்க அதுதான் செஞ்சு கொண்டிருந்தானுங்க. குடித்து வெறித்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருந்தானுங்க. ஏன்னா ரொம்ப பொல்லாப்பா இருந்துச்சுங்க. தேவன் பார்வை முன்பாக எல்லாமே பாவமான செயலும் கொடூரமா இருந்ததுனால தான். வீட்டுல போய் வாசிங்க பிரிமானுங்களே, வெள்ளம் வந்தது. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க போய் வாசிக்கலாம். சோ நோவா குடும்பத்தினரும் தேவனுக்கு முன்பாக கிருபை பெற்றார்கள். ஏன் தெரியுங்களா, அவங்க ஒண்டிதாங்க சுயமான மனுஷர்களா இருந்தாங்க, எந்த ஒரு கலப்படமும் அவங்களுக்கு இல்லை. சோ அதனால தேவன் வந்து அவங்கள பேழைக்குள் அழைத்தார். பெரிய எல்லாம் வெள்ளம் வந்தது, இவங்க ஒண்டி பத்திரமா அந்த பேழைக்குள்ள தங்கி கொண்டிருந்தாங்க. தேவனை விசுவாசித்தபடியினாலதான் அவன் வந்து நீதிமான். இப்ப நம்ம கிறிஸ்துவ விசுவாசிக்கிறதுனால தான் நம்ம நீதிமான்களா இருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கிரையினால அல்ல. ஒன்றுவா ரொம்பவும் பரிசுத்தமா வாழ்ந்திருப்பான், தேவன் இப்படியா வாழ்ந்திருப்பான், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனாலும் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், விசுவாசத்தினால், வேதம் படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா விசுவாசத்தினால் மாத்திரமே அவன் நீதிமான். அதே தான் ஆபிரகாமுக்கும் விசுவாசத்தை, அவன் தேவன் மீது வைத்த விசுவாசத்தை தேவ நீதியாய் கருதினார். அப்படிதான் அவனும் நீதிமான். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அதே போல இப்ப கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கிறது மூலமா, நம்ம எல்லாருமே விசுவாசிப்பதின் மூலமா தாங்க, நம்புறது மூலமா தாங்க, வேற எதனாலையும் இல்ல, நம்ம வந்து நீதிமான்களா இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. சோ வெள்ளம் வந்த போது பேழைக்கு வெளியே இருந்தவர்கள் எல்லாம் அழிந்து போனார்கள். ஜட்ஜ்மென்ட், அதுதான் நியாய தீர்ப்பு.
ஸோ இப்போ நம்மளுடைய காலகட்டம் முடியும் பாருங்க. இந்த கிருபையின் காலகட்டம் முடியறதுக்கு இன்னும் எத்தனை வருஷங்கள் தான் இருக்கு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். பிரியமானங்களே, கிறிஸ்துவலாகிய நம்ம இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவங்க, இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் கிறிஸ்துக்குள் பிறந்தவங்க எல்லாரும் வானத்துல அந்த ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். ஸோ அதுக்கு பிறகுதான் நியாய தீர்ப்பு வரும் பூமிக்கு. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நம்ம இருக்கும் பொழுது நியாய தீர்ப்பு பூமிக்கு வராது. அதே நீங்க தெரிந்து கொள்ளுங்க. ஸோ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க பார்க்கணும் பிரியமானங்களே. ஹல்லேலூயா, ஆமென். ஸோ என்னென்ன வீடியோஸ்லாம் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, எனக்கு பார்த்து கொண்டிருக்கீங்க. என்ன தெய்வ செய்தி, இந்த கடைசி காலத்தை கொடுத்த எச்சரிப்பு 666 குறித்து எல்லாமே என்ன நீங்கள் கேட்குறீங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் சரியாக கேளுங்க. நம்ம எல்லாம் ரிச்சிக்கப்பட்டுட்டோங்க. நம்மளுக்கு 666 மார்க்லாம் கிடையாது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. 666 மார்க்லாம் நமக்கு இல்லை. 666 தான் 666 இந்த மனுஷன் வர பாருங்களா. இப்போ வருவானா ரகசிய வருகைக்கு பிறகுதான், கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் வருவான். ஆட்சி அப்பதான் வரும், அதுக்கு முன்பு இல்லை. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இதெல்லாம் நீங்க தெளிவா தெரிந்து கொள்ளணும். நீங்க ரகசிய வருகைக்கு ஆயத்தமா? நீங்க ஆயத்தங்க. எத்தனைங்களா நீங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கீங்க. கிறிஸ்து தான் உங்களுடைய பேலைங்க. தொடர்ந்து இந்த மெசேஜை கேளுங்க பிரியமானங்களே, உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். சோ ஆனால் நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் பேழைக்குள் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஆமென். எவ்வளவு நாள் தெரியுங்களா? 371 நாட்கள்ங்க. ஒரு வருஷத்துக்கு மேல பேழைக்குள்ளே இருந்தாங்க. ஏன்னா 50லேருந்து 75 வருஷம் எடுத்துச்சான் அந்த பேழையை கட்டுறதுக்கு. ஏன்னா அப்போ கட்டுறப்பெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்திருக்கான், வெள்ளம் வரப்போகுது, உலகத்தை அழிக்க போகுது, மன திரும்புங்க. ஆனால் ஒருத்தனும் கேட்கவே இல்லை. அது உண்மையா நடந்தது பிரியமானங்களே. இதே போலதான் இயேசு கிறிஸ்துவோ திரும்ப வரப்போகிறார். இல்லை, எல்லாமே நல்லா தானே ஓடிட்டு இருக்கு. எப்போ வரப்போறார்? இல்லை, அவர் வரப்போகிறார். ஸோ நம்ம ஆயத்தமாகவும் நம்முடைய குடும்பத்தினர் ரட்சிக்கப்படாதவங்க இடத்துல, சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படாதவங்க இடத்துல நம்ம சத்தியத்தை போய் சொல்லுவோங்க. சத்தியம் சொல்லுவோம். அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். வசனத்தை வச்சு நீங்க ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாக தேவன் வந்து ரட்சிப்பார். அதே போல உங்களுக்கும் தேவன் செய்வார். ஏன்னா தேவன் ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசி நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இப்போ இயேசுவோட வருகையும் அந்த நோவா காலத்தை போலதான் இருக்கு அப்படின்ட்டு சொல்லி அவங்க வந்து ஒப்பிட்டு பேசுறதுனால, ஸோ இந்த நோவாயின் பேழையை குறித்து உங்க மத்தியில் நான் பேசி கொண்டிருக்கிறதுனால நான் வந்து இந்த காரியத்தையும் உங்க மத்தியில நான் ஷேர் பண்றேன். தெளிவா எடுத்துக்கொள்ளுங்க. இதை குறித்து நீங்க வந்து காம்ப்ளிகேட்டா ஆகுறதோ கன்ஃபியூஸா ஆகுறதோ எதுவுமே கிடையாது. இயேசு நம்மளுக்கு கொடுத்த வாழ்க்கை வந்து சிம்பிளான வாழ்க்கைங்க. கஷ்டத்தெல்லாம் அவர் மேல போட்டுக்கிட்டாருங்க. சிம்பிளான வாழ்க்கையை நமக்கு கொடுத்துட்டாரு. நல்ல ஒரு விசுவாச ஓட்டம். யாரு? இயேசுவை முன்னோக்கி நீங்க வச்சுட்டு ஓடுனீங்கன்னா, இயேசுவே பார்த்து கொண்டு ஓடுனீங்கன்னாங்க, நீங்க நல்ல ஒரு ஜெயமான விசுவாச ஓட்டத்தை நீங்க ஓடுவீங்க. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் பேழைக்குள் பாதுகாக்கப்பட்டார்கள். ஏன்னா அவர்கள் கிறிஸ்துவின் மாதிரியான அந்த பேழைக்குள். அப்ப அந்த பேழையானது நோவாஸ் ஆக். அந்த ஆக் வந்து என்ன தெரியுங்களா? கிறிஸ்துவின் மாதிரி. இட்ஸ் a type of Christ. The ark is a type of Christ. அப்ப அது கிறிஸ்துவை அது வெளிப்படுத்துது பிரியமானங்களே. ஸோ கிறிஸ்துவின் மாதிரியான அந்த பேழைக்குள் இருந்தபடியால் நம்முடைய ரட்சிப்பும் அவரே. ஸோ அந்த ரட்சிப்பு பாருங்க, வெளியே இருந்தவங்களுக்கு மரணம். ஏன்னா எல்லா வழியும் பாவம், பொல்லாப்பு, தீங்கு, ஒருத்தனும் மனம் திரும்பல, சொந்தமா ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்தானுங்க. ஸோ தேவன் வந்துட்டு பிடிக்கல அவங்கள. நிறைய ஜாயன்ஸ், தேவகுமார்கள் உள்ளுக்கு பூந்து எல்லாத்தையும் தேவனுடைய திட்டத்தெல்லாம் வந்து மோசடிக்க பார்த்தானுங்க. ஏன்னா பிசாசின் உதவியின் மூலமாய் அதுதான் அங்கே நடந்து கொண்டது. ஏன்னா இதெல்லாம் நடக்கும்பொழுது நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ளணுங்க. இயேசு வர்றதுக்கு இயேசு வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி பிசாசு தடை பண்ணி கொடுத்தான் இதெல்லாம் வச்சு. ஆனாலும் இயேசு வந்தாருங்க. ஹல்லேலூயா. அதே போலதாங்க ரெண்டாவது ரகசிய வருகையும் இருக்க போது. ரகசிய வருகையும் அப்படிதான் இருக்க போது. திடீர்னு ஒரு நாள் எப்பொழுதுமே கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆயத்தமா இருப்போம். ஹல்லேலூயா. அந்த பேழை வந்து ரட்சிப்பையும் குறிக்குது பாருங்க. தேவன் வந்து அவங்கள உள்ளுக்கு கூப்பிட்டாரு, பாதுகாத்து கொண்டாருங்க. ரட்சிப்பு ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து, அந்த வெள்ளத்தின் வந்த அந்த நியாய தீர்ப்புல இருந்து தேவன் வந்து நோவா குடும்பத்தை மாத்திரம் அவர் வந்து பாதுகாத்து கொண்டார். ஹல்லேலூயா. அது மத்தியில ஆமென். சோ பேழைக்குள் சன்னல்கள் இருந்தன. ஆனா எல்லா சன்னல்களும் கூரையின் மேல் தான் தேவன் வைக்க சொன்னார் தெரியுங்களா? அவங்க இப்படி வெளியேட்டி பார்க்கலாமா வெள்ளம் எப்படி இருக்கு அப்படிலாம் தேவன் வந்து அந்த கூரையை அங்கே வைக்கவே கிடையாது.
கூரை எல்லாமே மேலதான் இருந்தது. ஏன் தெரியுங்களா? இருளான காரியம் நம்ம வாழ்க்கையில் எப்ப நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, இருளான காரியம், பிரச்சனைகள், பிரியமானங்களே, பொல்லாப்பு, பயங்கரம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பார்க்க கூடாது என்று சொல்லி நோவாவோட ஆக்குல சன்னல்லாம் மேல இருந்துச்சு பார்த்தீங்களா? அதெல்லாம் சன்னலும் என்னத்தை தெரியுமா அது குறிக்குது? எப்பொழுதும் உன் தேவனே நோக்கி பாரு. இப்ப கிறிஸ்துக்குள்ள நம்மளும் அந்த பேலைக்குள்ளதான் இருக்கிறோம். கிறிஸ்து தான் நம்முடைய பேலை. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நம்ம அதுக்குள்ளதான் இருக்கிறோம். ஸோ நம்மளுடைய நோக்கமும் எப்பொழுதுமே தேவனை நோக்கி பார்ப்பது தான். எந்த உங்களை குறித்து நான் சொல்றேனே, உங்களை குறித்து உங்களை கிறிஸ்துக்குள்ள மட்டுப்படுத்துகிற நீங்களா கிறிஸ்துக்குள்ள இருக்கீங்க தெரியுங்களா? உங்களை தேறினவராயும் தேறின புருஷர்களாயும் தேவன் தாமே உங்களை கிறிஸ்துக்குள்ள வச்சிருக்காரு. விலையேற பெற்ற ரத்தத்தினால நீங்க எல்லாரும் வாங்கப்பட்டிருக்கீங்க, கிறிஸ்துக்குள்ள நீங்க வைக்கப்பட்டிருக்கீங்க. எந்த ஒரு செய்தியும் உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுதா? டிஸ்குவாலிஃபைனா உங்களை தகுதி ஆக்காத செய்திகளை கேட்காதீங்க. தகுதிப்படுத்துற செய்தியை கேளுங்க. நான் உங்களுக்கு கொடுக்கிற தேவ செய்தி தகுதிப்படுத்துற செய்தி. ஏன்னா தேவன் ஆல்ரெடி, ஏன்னா பிதாவாகிய தேவன் ஆல்ரெடி உங்களை தகுதிப்படுத்திட்டாரு. கிறிஸ்துக்குள்ள நீங்க தகுதி பெற்று கொண்ட பிள்ளைகளா இருக்கீங்க. ஹல்லேலூயா, ஆமென். தேவன் உங்களை பார்க்கும் பொழுது அப்படிதாங்க பார்த்துட்டு இருக்காரு. இதே உங்களுடைய சிந்தையில இருக்கும் பொழுது, இது போய் உங்க சிந்தையை புதுப்பிக்கும் பொழுதுங்க, இதே நீங்க தியானம் பண்ணும் பொழுது பிரியமானங்களே, உங்க சோர்வு, உங்களுடைய மனக்கவலை, என்ன பிரச்சனை இருக்கு எல்லாமே மாறி போகுங்க. நம்ம வாழ்க்கையே இயேசுவை நோக்கி பார்ப்பது தான். ஆமென். இந்த காலகட்டத்தில் இயேசுடைய ரகசிய வருகையை நோக்கி பார்ப்பது, ஆவலோடு எதிர்பார்ப்பதுங்க. இப்போ வராதிங்க ஆண்டவரே, இன்னும் நிறைய காரியங்கள் அச்சீவ் பண்ணணும். இப்போ வராதிங்க ஆண்டவரே, இன்னும் நிறைய காரியங்களை செய்யணும். இப்போ வராதிங்க ஆண்டவரே, எனக்கு கல்யாணம் நடக்கணும். இப்போ வராதிங்க ஆண்டவரே, எனக்கு இது நடக்கணும், அது நடக்கணும், இது நடக்கணும், அது நடக்கணும். பிரிவானிலே. ஆனால் தேவனுக்கு அவர் அந்த பிதாவாகிய தேவனுக்கு மாத்திரமே தெரியும் அவர் இப்போ வரப்போறாரு. அந்த வருகை சமீபம் தான். ஒரு ஊழியக்காரர் இப்படியாகி சொன்னாரு, நம்மளுடைய இப்ப நம்ம கேதர் பண்றோம் தெரியுங்களா, இந்த வொர்ஷிப்பு, இந்த ஆராதனை எல்லாமே எண்ணப்பட்டிருக்கான் அந்த நாட்கள். அந்த அளவுக்கு கிறிஸ்துவோட வருகை அவ்வளோ கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ என்னெல்லாம் they are numbered, our days are numbered. இப்போ அந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். தெரியுங்களா? ஜீசஸ் the rapture is soon. ஏன்னா எடுத்துக்கொள்ளப்படுற நாள் சமீபமாய் கொண்டிருக்கு. நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானங்களே. சந்தோஷமான விஷயங்க, பூமியின் பாடுகள் இல்லை, பிரச்சனைகள் இல்லை. ஹல்லேலூயா. இயேசு உயிர் தெழுந்த பிறகுங்க அவருக்கு அவருடைய சரீரம் ஆவியா இல்லை தெரியுங்களா? அவருக்கு மாமிசம் இருந்தது, எலும்புகள் இருந்தது. அதனால தானே தொட்டு பார்க்க சொல்லுவாரு அந்த சீஷர்களை, தோமாவை எஸ்பெஷலி. அவர் சொல்லுவாரு, ஆவிக்கு இருக்கிறத போல எனக்கு இல்லை, எனக்கு மாம்சமும் எலும்பும் இருக்குன்னு சொல்லுவாரு. அதே சரீரம் தாங்க இயேசு உயிர் தெழுந்த காரணம் தெரியுங்களா? நமக்கும் அந்த சரீரம் கிடைக்கப்படிக்கு. ஸோ நாமளும் அதே சரீரத்தை தான் பெற்றுக்கொள்ள போகிறோம். வியாதியே இல்லாத சரீரம், பிரச்சனைகளே இல்லாத சரீரம். நம்ம மனுஷர்களை போலே தான் இருப்போம். ஆனால் இப்போ பார்க்கறது காட்டிலும் ரொம்ப நல்லா இருப்போங்க, பார்க்கறதுக்கு அழகா இருப்போங்க, இன்னும் அழகா இருப்போம், வாலிபர்களா இருப்போம். அதுதான் நம்முடைய உண்மையான மனுஷன். ஆமென். மரித்து போனவங்க எல்லாம் பரலோகத்தில் இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற இப்போ அவங்க இருக்கிறது நம்மளை காட்டிலும் ரொம்ப அழகா இருக்காங்கங்க. உங்களுக்கு தெரியுங்களா? ஏன்னா அவங்க ஆவிக்குரிய மனுஷன் பரலோகத்தில் இருக்கு. எப்படி தெரியுங்களா இருக்கு? நம்மளை காட்டிலும் வாலிபமா இருக்காங்க, ரொம்ப அழகா இருக்காங்க. அழிவில்லாத சரீரத்தை பெற்றுக்கொள்றாங்க, இயேசுவை போல சரீரங்க. ஹல்லேலூயா. அப்படியே வரோம், அப்படியே காண போவோம். அப்படிதான் நடந்தது. இயேசு இருந்தாரு, அவர் காண போனாரு, இருந்தாரு. திடீர்னு வருவாரு, அப்புறம் திடீர்னு காண போவாருங்க. அதே சரீரம் நமக்கும் கிடைக்க போகுதுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் இயேசுக்கு தான் நன்றி சொல்லணும். நம்ம எதையும் செய்து அதை நம்ம பெற்றுக்கொள்ள எல்லாம் தேவனுடைய கிருபையினால நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. தேவனை நோக்கி பார்த்து கொண்டே ஓடுற வாழ்க்கை தான் நம்மளுடைய வாழ்க்கை. பிரியமானங்களே, பாருங்க 40 நாளுங்க ராவும் பகலுமா மழை பெய்து பெரிய ஒரு வெள்ளம் வந்தது பாருங்க. ஸோ அந்த வெள்ளத்துல கொந்தளிப்பு வந்ததுங்க. கொந்தளிப்பு வரும் பொழுது அந்த பேலை ஆடும், அசைகிற வேலையில என்ன நடக்கும்? நோவா கண்டிப்பா தடுமாறி விழுந்திருப்பாரு. அப்ப அவர் விழுந்தப்பங்க அதுக்குள்ளே தான் விழுறாருங்க, அவர் வெளியே விழவே இல்லை. இதோட ரகசியம் என்ன தெரியுங்களா? கிறிஸ்து இப்ப நமக்கு பேலை. ஆமென். கிறிஸ்துக்குள் நம்ம இருக்கிறோம் பாத்தீங்களா? கிறிஸ்தவர்கள் விழுந்து போகும் பொழுது, பிசாசுடைய சோதனையினால அவங்க விழுந்து போகும் பொழுது, பாவ காரியங்களை செய்யும் பொழுது பிரியமானங்களே, அவங்க தேவனுக்குள்ளதான் விழுறாங்க. நோவா எப்படி பேலைக்குள் விழுந்தானோ அதே போலதான் கிறிஸ்தவர்களும் பிரியமானங்களே வாழ்க்கையில தடுமாறி உழுவுறாங்க பாத்தீங்களா? அவங்க அந்த பேலைக்குள்ளதான் உழுவாங்க. கிறிஸ்துக்குள்ளதான் அவங்க இருப்பாங்க. கிறிஸ்து அந்த பேலைக்குள்ளதான் அவங்க இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமென்.
அவங்க இன்னும் கிறிஸ்துக்குள்ளே தான் இருப்பாங்க, கிறிஸ்துக்குள்ளே தான் இருப்பாங்க. ஸோ அவன் அந்த பேலைக்குள்ளே தான் விழுந்திருப்பான். பேலைக்கு வெளியே அவனால் விழ முடியாது. ஏன்னா பேலையோட கதவு வந்து இஸ் டைட்லி ஷட், அது வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டுட்டு. ஓகே, ஸோ வெளியே அவன் போக முடியாது, அது உள்ளுக்கே தான் விழுந்திருப்பான். ஸோ இது வந்து இப்போல கிறிஸ்துவர்களுக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது. கிறிஸ்துக்குள் அவங்க தடுமாற்றம் இருந்தாலும் கூட, பிரியமானங்களே, பாவக்கிரிகள் இருந்தாலும் கூட அவங்க இன்னும் கிறிஸ்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. சில சொல்லுவாங்க கிருபையிலிருந்து விழுந்துட்டாங்க அப்படின்ட்டு. கிருபையிலிருந்து கீழே விழுந்துட்டாங்க. கிருபையிலிருந்து கீழே விழுறது வந்து நியாய பிரமாணத்துக்கு ஓடுறது தான். நியாய பிரமாணம்னா இல்லை, நீங்கள் கட்டளையெல்லாம் கடைப்பிடிச்சா தான் நீங்கள் வந்து ஆண்டுக்குள்ளே வாழ முடியும். நீங்கள் வந்து தேவனோட பிள்ளை, நீங்கள் அப்போ தான் பரிசுத்தம், நீங்கள் வந்து கட்டளையெல்லாம் கடைப்பிடிக்கணும். அப்படின்னா 10 கட்டளைகள் இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சாதான் நீங்கள் கிறிஸ்துவோட தேவனோட பிள்ளை, இல்லாட்டினா நீங்கள் இல்லை. பிரியமானங்களே, இவங்க தான் வந்து கிருபையிலேருந்து கீழே விழுறாங்க. தெரியுங்களா? கிருபை எப்பொழுதுமே மேலே தான் இருக்கும். இவன் உடன்படிக்கையின் பெட்டி தெரியுங்களா? அதில் கூட நீங்கள் பாருங்க, கிருபாசனம் வந்து மேலே தான் இருக்கும். அந்த பெட்டிக்குள்ளே தான் மனுஷனுடைய மீறுதல்களான காரியம். 10 கட்டளைகள் அவனால் கடைப்பிடிக்க முடியல. அந்த ஆரோனின் கோல், பிரியமானங்களே, அது உள்ளுக்கு தான் இருந்தது. மன்னா, இதெல்லாம் மனுஷனுடைய முறுமுறுப்பை காட்டினது. அது எல்லாமே அந்த உடன்படிக்கையின் பெட்டிக்குள்ள மனுஷனுடைய மீறுதலெல்லாம் போட்டு அடைக்கப்பட்டு விட்டன. மேலே கிருபாசனம் மாத்திரம் தான் இருந்தது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இது யாரை குறிக்குது? நம்ம இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. ஹல்லேலூயா! இயேசு தாமே நம்ம எல்லாருக்காகவும் அந்த அடிகளெல்லாம் வாங்கிட்டாருங்க. அந்த தண்டனையெல்லாம் வாங்கிட்டனாலுங்க, பிரியமானங்களே, நம்ம கிருபையிலேருந்து கீழே விழ முடியாது. பிரியமானங்களே, நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நம்ம கிருபைக்குள்ளே தான் இருப்போம். நம்ம கிறிஸ்துக்குள்ளே தான் இருப்போம். கிறிஸ்து தான் அந்த கிருபை. அந்த கிருபைக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்போம். ஹல்லேலூயா! ஸோ அதே போல விசுவாசிகள் இன்று பிசாசினால் சோதிக்கப்பட்டு பாவத்தில் விழும்பொழுது கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு இருக்கிற ஸ்தானத்திலிருந்து நீங்க விழுந்து போக மாட்டீங்க. ஓ ஹல்லேலூயா! கிறிஸ்துக்குள் உங்களுக்கு இருக்கிற ஸ்தானம் இப்ப என்ன? நீதிமான். நீங்க கிறிஸ்துக்குள் நீதிமான். ஹல்லேலூயா! இந்த ஸ்தானத்திலிருந்து நீங்க விழுந்து போக மாட்டீங்க. ஆமென். சோ நீங்க இன்னும் கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறீங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இன்னும் நீங்க கிறிஸ்துக்குள்ள தான் இருக்கீங்க. இது இஸ் த ட்ரூத். இதுதாங்க உண்மை, இதுதாங்க சத்தியம். பிரியமானங்களே, ஏன் தெரியுங்களா? நீதிமொழிகள் 24 அதிகாரம் 16 வசனம் சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். ஏங்க? நம்ம தேவனாலதான். அவன் திரும்பவும் எழுந்திருப்பானா? அவன் திரும்பவும் எழுந்திருப்பானா? அவன் திரும்பவும் எழுந்திருப்பானா? தேவன் நிக்க வைப்பார். இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். ஆமென். ஹல்லேலூயா! இலவசமாய் தேவனுடைய கிருபையினால நீதிமான்களாய் ஆக்கப்பட்ட ஜனங்கள்ங்க. பிதாவாகிய தேவன் நமக்கு சிந்தின ரத்தத்தை சும்மா அவர் எடுப்பாரா? நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம் முடியவே முடியாது. அப்ப இயேசுவோட நீதி ஒன்று மாத்திரமே தேவனை வந்து பிரியப்படுத்தும். ஹல்லேலூயா! அதே தான் சொன்ன பாருங்க, நோவாட்ட வந்து எந்த ஸ்பெஷல் குவாலிட்டியும் இல்லைங்க. எந்த ஸ்பெஷல் குவாலிட்டியும் இல்லை. அவனை நீதிமானா தேவன் பார்த்ததுக்கு காரணமே அவன் தேவனை விசுவாசித்ததினால தான். ஸோ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க, என்னோட பாவங்கள் அனைத்தும் எனக்கு சிலுவையில் எல்லாமே தேவன் வந்து பாவத்துக்கான தண்டனை அனுபவிச்சிட்டார் என்று விசுவாசிக்கிறவங்க நீதிமான். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இப்ப நீங்க அதெல்லாம் நம்பலன்னா நீங்க வந்துட்டு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களா? முடித்த வேலையை விசுவாசிக்கிறீங்களா? இல்ல வேற எங்க விசுவாசிக்கிறீங்க? எதை விசுவாசிக்கிறீங்க? பிரியமானங்களே, இது ஒரு விசுவாசம் தான். இதுதான் தேவன் நம்மளே கிறிஸ்துக்குள்ள forever-ஆ நீதிமானா ஆக்கிட்டார். அப்படிதான் நோவா வந்து விசுவாசத்தின் மூலமா தான் அவன் நீதிமானாய் ஆக்கப்பட்டான். பிரியமானங்களே, அவன்கிட்ட எந்த வேற ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டியும் இல்லை. அவனோட குடும்பம் பேலைக்குள் எடுக்கப்பட்டது என்றால் அவங்க ஒண்டித்தான் மனுஷனுக்குள்ளா இருந்தாங்க. அப்பனா தேவகுமார்களோட அவங்க சைனிக்கவே இல்லை. என் தேவன் அவன் விசுவாசித்த மனிதனா இருந்தான். ஹல்லேலூயா! ஸோ விசுவாசி தேவனுடைய நீதியிலிருந்து விழுந்து போக முடியாது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, உங்களை நீதிமானாய் ஆக்கியது தான். நீங்க ரட்சிக்கப்பட்ட அந்த நாளே நீங்க நீதிமான்களாய் ஆகப்பட்டுட்டீங்க. தேவன் உங்களை நீதிமானாய் ஆக்கினது தான். ஸோ விசுவாசி தேவனுடைய நீதியிலிருந்து விழுந்து போக முடியாது. ஒரு தரம் விசுவாசி கிறிஸ்து இயேசுவே என்னுடைய தேவன், கிறிஸ்துக்குள் மறுபடியுமாய் பிறந்தவர்கள் விசுவாசி. எத்தனை விசுவாசிங்க இங்க இருக்கீங்க? கிறிஸ்துக்குள் எத்தனை பேர் கிறிஸ்துவ விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! நீங்க எல்லாருமே தேவனுடைய நீதியிலிருந்து விழுந்து போக முடியாது. ஆமென். இது வந்து இயேசுனாலே நமக்கு சாத்தியமானது. இயேசு மூலமாவே நம்ம இதை பெற்றுக்கொண்டோம். நம்முடைய நீதியிலிருந்து நம்ம விழுந்து போக முடியாது. ஆமென். ஹல்லேலூயா!
ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட நீதியானதுங்க, நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஈவு. ரோமர் 5வது அதிகாரம் 17வது வசனம். கிஃப்ட்டுங்க, கிஃப்ட். அது எந்த விலை கொடுத்தோம், எந்த கிரியினாலும் வாங்கி பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. பரிசு பொருள் உங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்கும் பொழுது அதுக்கு காசு கேட்பாங்களா? இல்ல. நீங்க காசு கொடுக்க மாட்டீங்க தானே. இலவசமாய் நமக்கு கொடுக்கப்பட்டது. பிதாவாகிய தேவன் அவ்வளவு அன்புங்க. நம்ம மேல அவர் வச்சிருக்கிற அன்பு அவ்வளோங்க. அவருடைய பாசம் நம்ம மேல ரொம்பங்க, அதை அளவிடவே முடியாது. ஹல்லேலூயா. அதனால தாங்க பிரியமானங்களே, மனுஷ குலத்தை காப்பாற்றணும்னு சொல்லித்தான் அவருடைய கிருபையும் அன்பும் இரக்கமும் இந்த ஆதியாகமம் 7வது அதிகாரத்தை நீங்க பார்க்கலாம் பிரியமானங்களே. 6-7 பிரியமானங்களே, மனுஷன் மேல இருந்ததுனால தான் நோவாவும் அவர் குடும்பத்தையும் அவர் வந்து என்ன பண்ணாரு, மீட்டு கொண்டார். அந்த வெள்ளத்திலிருந்து பேழைக்குள்ள அடைச்சி வச்சாருங்க தேவன். பேழைக்குள்ள அடைச்சி வச்சாரு தெரியுங்களா. அவருடைய அன்பு மனுஷன் மேல அவ்வளவு. மனுஷனுடைய கோத்திரம் அழிந்து போகக்கூடாது, அவன் இன்னும் இருக்கணும்னு சொல்லித்தான் அவரை வந்து நோவாவை குடும்பத்தையும் அவர் வந்து ரட்சித்தாரு. ஆல் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கிரேஸ். அவருடைய கிருபை நிமித்தமே, அவருடைய அன்பின் நிமித்தமே, அவருடைய இரக்கத்தின் நிமித்தமே. இதையும் தெரிந்து கொள்ளுங்க. அப்ப மனுஷனை எவ்வளவு நேசிக்கிறார் என்று நீங்க பாருங்க தேவன். சோ விசுவாசி தேவனுடைய நீதியிலிருந்து விழுந்து போக முடியாது. அப்படி என்றால் ஒரு நாள் நீதிமான் நல்லா வாழ்ந்து கொண்டிருக்க நீதிமான் தவறு செய்யும் பொழுது அநீதிமான் கிடையவே கிடையாதுங்க. எப்பொழுதுமே நீங்க கிறிஸ்துக்குள் நீதிமான் தான். ஏன்னா கிறிஸ்துக்குள் பிதாவாகிய தேவன் உங்களை வச்சுட்டாரு. கிறிஸ்துக்குள் பிதாவாகிய தேவன் உங்களை வச்சுட்டாரு. அங்கேயிருந்து உங்களை எடுக்கவே மாட்டாரு. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நம்ம பூர்ணம் இல்லாத மனுஷனாக இருக்கிறபடினாலங்க நம்ம அங்கங்க தப்பு செய்யறோம். தப்பு செய்தாலும் நம்முடைய பேழையாகிய கிறிஸ்துவுக்குள் தான் இன்னும் இருக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, ஆமென். அங்கங்க நம்ம தப்பு செய்யறோங்க பிரியமானுங்களே. தப்பு செஞ்சுட்டு தான் இருக்கிறோங்க. என்னென்னலாம் செய்யறோம் பிரியமானுங்களே. ஏசோட ரத்தம் தான் நம்மளை கழுவி சுத்திகரித்து கொண்டே இருக்குங்க. அப்பயும் நம்ம தப்பு செய்யும் பொழுது கூட நம்ம கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ள தான் நம்ம இருந்து கொண்டே இருக்கிறோம். நீதிமான்களா இருந்து கொண்டே இருப்போம். ஆமென். ஏன்னா அவர் இன்னும் நம்மளை பாதுகாப்பார். நீ பாரு, நீ பண்ணின வேலைக்கு நீ போறியா, பாரு என்ன நடக்குது. அப்படிலாம் ஒண்ணுமே நெகட்டிவா வராது. ஆனா அந்த நபர் வந்து இல்ல, நான் கிறிஸ்துக்குள் நீதிமான், நான் போகும்பொழுது நான் வந்து தவறு செஞ்சிருந்தாலும் கூட தேவன் என்னை மன்னிக்கிறாரு, அவர் ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்குது, நான் இன்னும் தேவனோட பிள்ளை தான், நான் கிறிஸ்துக்குள் நீதிமான் என்று அந்த உணர்வோடு போனாடா அவனுக்கு ஒண்ணுமே வராது. இவங்க சொல்ற வார்த்தை பலிக்காது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? இந்த சத்தியம் தான் தேவன் உங்களை வந்து விசுவாசிக்க சொல்றாருங்க. உனக்கு இனி தண்டனை இல்லை, உனக்கு இனி ஆக்கினை தீர்ப்பு இல்ல. அதனால பிறரை வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க, பிறரை கண்டெம் பண்ணாதீங்க, பிறரை தப்பா சொல்லாதீங்க. பிறரை சொல்லாதீங்க இவங்க வந்து பரலோகத்துக்கு தேர மாட்டாங்கன்னு சொல்லாதீங்க. தேராத நம்மள தேவன் கிருபையால, தேவனோட இரக்கத்தினால, ஆண்டோட ரத்தத்தினால தான் நம்ம எல்லாருமே தேறி இருக்கிறோம். அதை தெரிந்து கொள்ளுங்க. தேறி இருக்கணும், தகுதியாக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ பிறரை வந்து நான் தகுதியாவேன், நீ தகுதியாக மாட்டேன்னு சொல்றதுக்கு நமக்கு தகுதி இல்லை. ஸோ யாராச்சும் உங்களை கண்டெம் பண்ணுறாங்களா, தப்பாக சொல்கிறாங்களா, அந்த கண்டெமினேஷனை வாங்காதீங்க. கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க, அந்த கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் யார் என்று அறிந்து கொண்டு அதே விசுவாசத்தில் நீங்கள் பேசுங்க. ஆமென். கிறிஸ்துவான பேழைக்குள்ளங்க தான் இன்னும் நம்ம இருப்போம். தப்பு செஞ்சாலும் நம்ம கிறிஸ்துவான பேழைக்குள் தான் இன்னும் இருப்போம். ஏன் தெரியுங்களா நான் சொல்கிறேன்? தப்பு செஞ்சாலும் தப்பே செய்யாத, நான் தப்பே செய்ய மாட்டேன்னு இங்கே யாருமே தைரியமாக சொல்லவே முடியாது. நமக்குள்ளே ஏதாச்சும் ஒரு தப்பு இருந்து கொண்டே தான் இருக்கோங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. பெரிய தப்போ சிறிய தப்போ, எல்லா தப்பும் தப்பு தான். தேவன் பார்வைக்கு முன்பாக எல்லா தப்புக்காகவும் இயேசு தண்டனையை வாங்கி கொண்டாருங்க. ஸோ நம்முடைய பேழையாக கிறிஸ்துக்குள் தான் இன்னும் நம்ம இருப்போம். அது இயல்பு. அதனால தப்பு செய்யுங்க, அப்படியே வாழுங்கன்னு நான் சொல்லவும் இல்லை. அப்படியும் நான் சொல்லவே இல்லை. என்னோட சில நினைப்பாங்க, அப்ப நீங்க இன்னும் தூண்டி விடுறீங்க. நான் யாரையும் தூண்டி விடலைங்க. இந்த சத்தியம் போய் விடுதலையாக்குமே தவிர, தேவன் என் மேல இவ்வளோ அன்பா இருக்கிறாரா, தேவன் என் மேல இவ்வளோ கிருபையா இருக்கிறாரா, தேவன் இன்னும் என்ன நீதிமானா பார்க்கிறாரா, நான் வேதத்தின் பிரகாரம் நான் என்ன கிறிஸ்துக்குள்ள வச்சிருக்கிறாரா அப்படின்னு பார்க்குற ஒரு கிறிஸ்தவன் இந்த சத்தியத்துல அறிய இந்த சத்தியத்தை அவன் பேச அவன் விடுதலை ஆவானுங்க. அவங்களுடைய எந்த கெட்ட பழக்க வழக்கம் இருந்தாலும் கூடங்க அதெல்லாம் போகும். ஏன் தெரியுங்களா? அவங்க ஏசு பிடிச்ச வேலையை, ஏசு அவங்களை தகுதியாக்குனதை தான் அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுல வல்லமை இருக்கு. ஏன்னா அது அவங்களோட கிரியை இல்லை தெரியுங்களா, ஏசு செய்த கிரியை. ஏசு முடித்த வேலை தான் அங்க வல்லமை. பாதுகாப்பு வந்து ஆசீர்வாதங்க நமக்கு. அது நம்ம ஒருபோதும் இழந்து போகவே மாட்டோம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. சில நினைப்பாங்க, ஓ ஐயோ நான் தூங்கி எந்திரிச்சிட்டு அப்படி டுன்னு வேலைக்கு போறேனே, நான் கொஞ்சம் கூட ப்ரே பண்ணலையே, என்ன ஆகுமோ ஏதாகுமோ. பிரியமானங்களே, போற வழியிலே ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. அதையும் தேவன் கேட்பார். அதனால அப்படியும் நீங்க போலான்னு நான் சொல்லல. ஏதாச்சும் ஒரு நாள் நீங்க தப்பு பண்ற வாய்ப்பு இருக்கு. ஐ மீன் திடீர் லேட்டா அடிச்சிட்டீங்க வச்சுக்கோங்க, ப்ரே பண்றதுக்கு டைம் இல்லை. ஆனா அங்கேயும் தேவன் உங்களை பாதுகாத்து கொள்றாருங்க. உங்களுடைய கஷ்டத்தை தேவன் அறிந்திருக்கிறார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க.
அந்த இஜிப்சியன் பார்த்தீங்களா, அந்த எகிப்தியர்கள் எப்படி வந்து இஸ்ரேல் ஜனங்களை கொடுமைப்படுத்தினானுங்க பார்த்தீங்களா, அந்த சாட்டடையெல்லாம் வச்சு. அந்த மாதிரி தேவனை பார்க்காதீங்க. ப்ரே பண்ணலையா, பாரு மவனே, பாரு மவளை உன்னை என்ன பண்றேன்னு, அந்த மாதிரி பார்க்காதீங்க. பார்க்காதீங்க. தேவன் அப்படிப்பட்டவரே கிடையாது. அந்த அடியெல்லாம் தேவன் வாங்கிட்டாருங்க. அதாவது நான் உங்கள்கிட்ட, தேவன் எவ்வளோ நல்லவர், தேவன் நம்ம மேல எவ்வளோ நமக்கு நன்மை செய்யறவர், தேவன் நல்லவர் நீங்க சொல்லணும்னா இப்படிதான் தேவனை நீங்க பார்க்கணும். இதுதான் நல்லவர் தேவன், இதுதான் தேவன் நல்லவர். நமக்கு செய்த காரியம், மனுஷபுத்திரர் மேல காட்டின பெருங்கிருபை, இரக்கம்ங்க, அதுக்கு அளவே இல்லை. ஆமென். சோ இப்படி நம்ம பார்க்கும் பொழுதுங்க, பாவத்துல இருந்து மீண்டு வருவோமே தவிர, பாவ வாழ்க்கை குற்றம் குறைகள் எதுவா இருந்தாலும் கூடங்க அதுல இருந்து மீண்டு வருவோமே தவிர அதுக்குள்ள போய் விழுவ மாட்டோங்க. சோ இப்படி நான் சொன்னா, ஓ பாவம் செஞ்சா நீ இன்னும் நீதிமான், நீ இன்னும் கிறிஸ்துக்குள்ளதான் இருக்க, உன்னோட நீதியை தேவன் வந்து எடுத்துக்கொள்ள மாட்டாரு. இப்படி நீங்க சொல்லும் பொழுது எப்படி பாவம் செய்யாம இருப்பாங்க? பாவம் பிடிச்சிருக்கிறவங்க எல்லாம் வந்து ரட்சிக்கப்படவே இல்லை. நான் பாவம் தான் செய்வேன் வாழ்றவங்க வந்து ரட்சிக்கப்படவே இல்லை. இதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேங்க. ஏன்னா கிறிஸ்தவன், மறுபடியுமா பிறந்த கிறிஸ்தவன் எல்லாமேங்க அவன் தேவனோடு கொண்டுள்ள அந்த உறவுலங்க, அவன் தேவனுடைய பிரசனத்துக்குள்ள வரும் பொழுது பிரியமானங்களே, தேவனுடைய பிரசனை, தேவனுடைய ரத்தம், தேவனுடைய பிரசனை அவனை மாத்தி கொண்டே இருக்கும். அவனை கழுவி சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல, அவனை மாத்திக்கிட்டே இருக்கும், அவனை மாத்திக்கிட்டே இருக்கும், அவனை மாத்திக்கிட்டே இருக்கும். அவன் சிந்தையை மாத்தும். அவன் வேதத்தை வாசிக்கும் பொழுது, சரியான சத்தியத்தை அவன் கேட்கும் பொழுது பிரியமானங்களே, அந்த சிந்தையை அது மாத்தும் மாத்தும் மாத்தும். தேவனுடைய சத்தியத்துக்கு தான், தேவனுடைய பிரசனத்துக்கு தான் அந்த வல்லமை இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தாங்க சரியான சத்தியத்தை கேட்க 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 அது போய் விடுதலையாக்கும், அது போய் செட் ஃப்ரீ பண்ணும், அது போய் ஆசீர்வதிக்கும். ஆமென். அதுதான் கிருபை நற்செய்தி. அதுதான் எல்லாமே இயேசுவை குறித்தது, இயேசு நமக்காக முடித்த வேலை. ரோமர் 6வது அதிகாரம் 10-14 வசனம். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். தவறு செய்யறவங்க, தப்பு செய்யறவங்க, குறைகள் இருக்கிறவங்க இந்த வசனத்தை நல்லா பேசிக்கிட்டே இருங்க. இன்னும் உங்களுக்குள்ள குறை இருக்கா, இன்னும் உங்களுக்குள்ள திருந்துற வேண்டிய காரியங்கள் இருக்கா, அந்த வசனத்தை பேசுங்க. ஆமென். வசனத்தை உற்று பாருங்க. அதை நம்ம சொன்ன பார்த்தீங்களா, வசனத்தை கேட்டு கேட்டு அவங்களுடைய மைண்டை ரினியூ பண்றவங்களுக்கு வந்து மாறுதல் வரும். வார்த்தையை பார்க்காம பிறர் சொல்றதை கேட்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கண்டாமினேஷன் தான் வரும். அவங்கனால அந்த குற்றம் குறையிலிருந்து வெளியாகி வர முடியாது. பைபிள் என்ன சொல்லுது அது பாருங்க. சோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமென். நம்ம எல்லாம் பாவத்துக்கு மரித்துட்டோம், நம்ம எல்லாம் கிறிஸ்துக்குள்ள பிழைத்திருக்கிறோம். இப்ப நம்ம இப்படித்தாங்க நம்முடைய வாழ்க்கையில வசனங்களை வச்சு, தேவன் முடித்த வேலையில வசனங்களை வச்சு நம்ம நம்மளே பார்க்கணும், பேசணும். இதுதான் விடுதலையான வாழ்க்கையை வாழ செய்யும். ஆமென். அடுத்தது பார்ப்போமா? இதான் ரெஸ்பான்சிபிள், பொறுப்புள்ள கிறிஸ்தவனாய் வாழ செய்யுங்க, தேவனை கனப்படுத்த வைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியாக பாவம் உங்களை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. ஆமென். சோ அந்த வசனம் எல்லாம் உங்க வாழ்க்கையில எப்படிங்க வந்து நிலவும், அது எல்லாம் எப்படி நடக்கும் உங்க வாழ்க்கையில பிரியமானங்களே? டைட்டஸ் chapter 2 verses 11-12. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவ பக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. ஹல்லேலூயா. ஒரு நீதிமான் இந்த வசனத்தை அவன் பார்க்கும் பொழுது பிரியமானங்களே, இந்த வசனத்துல அவங்களை உத்து பார்க்கும் பொழுது பிரியமானங்களே, அவங்க அதுபடிதான் வாழ்வாங்க. சிலர் வீட்டில் உள்ளவங்களே நொட்டுன்னு கொட்டிட்டு இருப்பாங்க. அந்த கொட்டெல்லாம் வாங்கி கொண்டு போய் அவனால தலையை தூக்க முடியாது. இங்க கடைசியா ஒரு வசனத்தை வாசிப்போமா? ஆதியாகமம் 7வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் அவனுக்கு கட்டளை இட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஆமென். யார் கதவை அடைத்தார்? நோவாவா? இல்ல, தேவன் அடைத்தாருங்க பிரியமானங்களே. தேவன் அடைத்தாராம், கதவை அடைத்தார். வசனம் சொல்லிட்டு பாருங்க.
அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ரட்சிப்புங்க, ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அதே போல கிறிஸ்துக்குள்ள நம்மளை வச்சு அடைச்சிட்டாருங்க நம்ம ஆண்டவர். அடைச்சது தான். நம்ம கிறிஸ்துக்குள்ளே தான் இருப்போம். அதை விட்டு நம்ம வெளியே வர மாட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. அண்ட் புயல் காற்று வெள்ளம் வந்தாலுங்க, வெள்ளம் என்னத்தை காட்டுதுங்க? பிரச்சனை. புயல் காற்று வெள்ளம் வந்தாலும் எங்கே மரணம் அழிவு ஆபத்து சுற்றி இருக்கும் பொழுது கிறிஸ்துக்குள்ள தேவன் நம்மளை வச்சு அடிச்சிட்டாரு. பாத்தீங்களா? பிதாவாக தேவன் தாமே நம்மளை அடிச்சிருக்கிறாரு. நம்மளா சொந்தமா தேவன்கிட்ட வந்தோம். தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார், தேவனை ஏற்றுக்கொண்டோம். அந்த நாளிலே தேவன் நம்மளை பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து தேவ பிள்ளையாய் நம்மளை மாற்றி கிறிஸ்துக்குள் நம்மளை நீதிமானாய் ஆக்கி, பிரியமானவர்களே, அவருக்குள்ள அடைச்சு வச்சுட்டாருங்க நம்மளை. ஸோ பிறரை பார்த்து சொல்லாதீங்க, இவனா நீதிமான் சொல்லாதீங்க. இங்க நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்க பிள்ளைங்க உங்களுக்கு தப்பு பண்ணிட்டா உங்க பிள்ளைங்க உங்களுக்கு பிள்ளைங்க தானுங்க. நீ என் பிள்ளையா இருக்க முடியாதுன்னு தள்ளி விடுவோமா? பாருங்க, இதெல்லாம் தேவன் நம்மளுக்கு ஒரு உதாரணமா கொடுத்துட்டாரு. தெரியுங்களா? பிதாவாகிய தேவன் அவர் சாயல படைச்ச நம்மள தள்ளி விட்டுருவாரா? என்னென்னலாம் நம்மளுக்கு கொடுத்து வச்சிருக்காருங்க. பிரியமானவர்களே, மனுஷனை வச்சுதான் தேவன் அந்த வேலையை செய்தாரு. ஆனா சிறப்பா செஞ்சு கொடுத்தாருங்க. வச்சு அடைச்சிட்டாரு. இனி நீ எதுக்கும் கவலைப்படாத. சுற்றி இருக்கிற நிலவரத்தை பார்த்து நீ கவலைப்படாத. அம்மே, நான் உன்னை பாதுகாக்கிறேன். நீ என்னுடைய பிள்ளை. நான் ஏசு ரத்தத்தாவோட தகுதியாக்கிட்ட. நீ நீதிமான். என் தேவன் நம்மளை பத்திரமா கொண்டு போய் சேர்ப்பாருங்க.